ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் கட்டிங் தான் நம்ம போட்டிருந்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண சொன்னாங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் கட்டிங் தான் நம்ம கிளியராக அவங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கோசரம் தான் நான் இப்போ கட் பண்ண போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் நம்மளோட சேனல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டிங் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன டவுட்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரண்ட்டு தாங்க நம்ம கட் பண்ண போகிறோம். கிராஸ் கட்டிங்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம இப்படி தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். பேக் போர்ஷன் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது அப்படியே எடுத்து இது வந்து பட்டிக்கு எப்பயுமே துணி வந்து பட்டிக்கு அந்த பட்டி கிளாத் வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ்னால் இந்த மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணணும். நேர் பீஸ்னால் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி. இப்போ நம்ம வந்து கிராஸ் தான் கட் பண்ண போகிறோம். அதனால் கிராஸாக வந்து நம்ம ப்ளவுஸை போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா சாஃப்ட் வச்சுன்னா நல்லாவே கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்படி போட்டிங்கனாவே இதில் வந்து கிராஸ் வந்து லைன் தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிராஸாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிராஸ் போட்டாச்சு. நாம் அப்படியே பேக் போர்ஷன் வச்சு ஃப்ரண்ட் வந்து அப்படியே வரைகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போயுமே பேக்கில் வந்து நம்ம கிராஸாக தான் நம்ம இடுப்பு சுற்றளவு கம்மியாக இருக்கும். ஆம்கோல் அளவு நம்ம கிராஸாக தான் வரைஞ்சிருக்கிறோம் மார்க்கிங் கோசரம். இப்போ வந்து இதை ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட் மார்க்கிங் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பேக் சைடு வந்து ஆம்கோல் அளவு இந்த இடத்துல 5.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து இந்த கார்னரில் வந்து நம்ம ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து கரெக்டாக தெரியும். அதுக்கோசரம் நம்ம இப்படி வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது தையலுக்கு நம்ம 1.5 இன்ச்சு விட்டோம்ல, அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ட்ரேஸ் எடுத்த மாதிரி பேக் போர்ஷன் வச்சு ஃப்ரண்ட் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த புள்ளியில் வந்து இதை நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டாட் வந்து கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் வந்து நம்ம 1.25 எடுத்துருப்போம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா சுருக்கமே இல்லாமல் ஃபிட்டாக உங்களுக்கு வந்து மெஷர் வந்து கரெக்டாக ஃபிட்டாக ஆம்கோல் அளவு வந்து நல்லா ஃபிட்டாக அமைஞ்சிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே இந்த கார்னர் வந்து கரெக்டாக 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு வரையலாம். இந்த இடமும் ஜாயிண்டாக இருக்கணும், இந்த இடமும் ஜாயிண்டாக இருக்கணும். இந்த நம்ம வரைஞ்ச இடமும் மார்க் பண்ண இடமும் ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். இப்போ இங்கேருந்து அழகாக லைட்டாக நம்ம இந்த கர்வ் வந்து வரைஞ்சிக்கணும். ரொம்ப இப்படி நீங்கள் மேலே போகக்கூடாது. இதில் வந்து டச் ஆனால் போதும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இந்த இடத்துல வந்து அழகாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு நூல் வந்து உள்ளே இருந்தால் போதும். நம்ம கரெக்டாக உள் வளைவு நம்ம மார்க் பண்ணியாச்சு. பேக்கில் வந்து 1.25 எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு இன்ச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக ஒரு நூல் பெண்ட் பண்ணி இதுலேயே கரெக்டாக நீங்கள் வளைவு வரைஞ்சிங்கன்னா போதும். ரொம்ப குடஞ்சி வெட்டக்கூடாது, இல்லைன்னா இழுத்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கழுத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வி பீஸில் தான் எடுப்பேன் எப்பயுமே. எனக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு. வி பீஸ் பார்த்திங்கன்னா துணியோட அளவு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். இந்த நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப இந்த அளவோடு தான் நம்ம கரெக்டாக நெக்கோட அளவு எடுக்கணும். ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளின மாதிரி நம்ம இப்போ நம்ம இப்படி இந்த மாதிரி நெக்கை போட்டதுக்கப்புறம் நெக்கிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வெளியே தள்ளி அழகாக இதே ரவுண்டுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி திருப்புறப்ப இந்த அளவுக்கு கரெக்டாக உள்ளே வந்துடும். அதனால் 1/4 இன்ச்சு நம்ம தள்ளி இதே மாதிரி அழகாக ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா இதோட நமக்கு துணி கிளாத் முடிச்சிடும். இப்போ இதோட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ துணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கரெக்டாக நீங்கள் அழகாக இப்படி வந்து நெக் வந்து நல்லா வளைவாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஆம்கோல் அளவு வரைஞ்சாச்சு, கழுத்தோட அகலமும் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா ஷோல்டரு அரைஞ்சி விட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட அளவு எடுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டோட அளவு எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து இந்த டாட் அளவு வரையும் நம்ம ஒரு மெஷர் பண்ணுறோம். இழுக்கக்கூடாது, ப்ளவுஸ் அப்படி இழுக்கக்கூடாது. அப்படி இழுக்கக்கூடாது, லைட்டாக மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இப்போ அரைஞ்சி மேலே நம்ம தையலுக்கோசரம் விட்ருக்கோம், அங்கேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட்லேருந்து கீழே பட்டி ஹைட்டு இந்த தையல் வரையும் நம்ம கரெக்டாக நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். கீழே வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். மேலேயும் நம்ம ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டாச்சு. கீழே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ இதோட அளவு எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பேக் சைடோட கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 3க்கு 1 நூல் எச்சா வச்சுருக்கோம். அதே அளவுக்கு இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு கரெக்டாக வச்சிங்கன்னா டாட் பிடிச்சிங்கன்னா நீங்கள் சென்டர் வந்து டாட் வந்து பர்ஃபெக்டாக உட்காந்துரும். இப்போ டாட் பிடிக்கிறோட அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா இந்த ப்ளவுஸோட அளவு எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் வந்து எந்த அளவுக்கு டாட் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு இதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஒன்றரை இன்ச்சு டாட் பிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த நம்ம மார்க் பண்ணுறதுலேருந்து 1.5 இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அளவு வந்து நம்ம ப்ளவுஸோட அளவு வச்சே கூட எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து 1.5 இன்ச்சு, அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி வளைவு வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தையல்லேருந்து இந்த ஆம்கோல் அளவுலேருந்து கீழே இந்த தையல் வரை எவ்வளோ இருக்குது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே ஃபோல்டருக்கு ஒரு 1/4 இன்ச்சு, டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ பார்த்திங்கனாவே அந்த 1.5 இன்ச்சு அளவு தான் கரெக்டாக வரும். பாருங்கள், இதோட அளவு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு அளவு தான் வரும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1.5 இன்ச்சு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு ஒரு ஜாயிண்ட்டு, இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு ஒரு ஜாயிண்ட்டு. இப்போ இவங்க நல்லா பாடியாக இருப்பாங்க. இவங்களோட கப் சைஸ் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக அழகாக ஒரு பெண்டு கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து கீழே இறங்காது, நல்லா ஃபிட்டாக உட்காந்துக்கும். அதனால் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கனாலே ஓகே. இந்த மாதிரி நல்லா வரைஞ்சி நீங்கள் பட்டி அகலத்தை அளந்து கரெக்டாக ஃபிட்டாக பிடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துக்கும். ஆம்கோல் அளவு இதே மாதிரி தான். இந்த மாதிரி வெட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப உள்ளே குடஞ்சி வரக்கூடாது. கரெக்டாக கொஞ்சமாக லைட்டாக இந்த கோட்லேருந்து ஒரு நூல் உள்ளே வந்தால் ஓகேவாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப இருந்திங்கன்னா இழுத்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது ஒரு கட்டிங் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த டாட்டோட ஹைட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தான் இப்போ நம்ம கட்டிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
இப்போ இதோட ஹைட்டை வந்து அளந்துக்கோங்க, எந்த அளவுக்கு ஹைட்டுக்கு டாட் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஹைட்டு வந்து 3 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்காங்க. நாம் இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அளவுலேருந்து சென்ட்ரு பாயிண்ட்டு எவ்வளவோ 6 3/4, இங்கேருந்து 1.5 இன்ச்சு வரணும் ஹைட்டு. இது சும்மா சென்டர் டாட் மாதிரி தான், ஒரு புள்ளி தான் வைக்கிறோம். இங்கேருந்து நம்ம வந்து இப்போ 1.5 வந்து மார்க் பண்ணி ஆகணும். இப்போ டாட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு, இந்த இடம் போக போக இங்கே கொஞ்சம் அகலமாக பிடிச்சி ரொம்ப சன்னமாக கொண்டுட்டு போகணும். இந்த இடத்துல வந்து இந்த அகலத்திலேருந்து ஒரு கால் இன்ச்சு பிடிச்சிங்கன்னா போதும், சன்னமாக கொண்டுட்டு போகணும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்டராக இதுக்கும் ஒரு 1.5 இன்ச்சு இருக்கணும், இதுக்கும் ஒரு 1.5 இன்ச்சு இருக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த கார்னர் எவ்வளோ பார்க்கலாம். இப்போ அதே 1.5 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க கப் சைஸ் வந்து எனக்கு நல்லா சார்ஃபாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டாட்டை வந்து மேலே ஹைட் பண்ணணும்னா நல்லா சார்ஃபாக கூராக இருக்கும். அவங்க அந்தளவுக்கு சார்ஃப் வேண்டானாங்க. அதனால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தைச்சி பாருங்கள், உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். வந்து அதிகமாக இந்த இது வந்து நம்ம கம்மியாகும் அகலம். அதனால் எதுக்கும் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஒரு மெஷர் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அகலம் வந்து நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக, ஏன்னா டாட் வந்து உங்களுக்கு ரொம்ப அகலமாக நம்ம பிடிக்கிறதுனால பட்டியோட அளவை வந்து நம்ம அளந்துக்கலாம். இந்த இடத்துல தையல் இருக்குது, இப்படி வச்சுக்கலாம். இது வந்து டாட்டுக்கு போயிடும். இப்போ இங்கேருந்து தான் நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ஃப்ரண்ட்டு வந்து எவ்வளோ அகலமாக போயிருக்கு இந்த டாட்டை விட. அப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம கிராஸாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் ஃப்ரண்ட் டு பேக்கு ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த உள்பக்கம் வந்து உள்ளே இழுத்த மாதிரி வந்துடும். அதனால் நம்ம வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம வச்சு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பட்டி எவ்வளோ இந்த கோட்லேருந்து வெளியில் வந்துருக்குன்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம கிராஸாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி வெட்டி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இப்போ வந்து இதோட அளவு வந்து எப்படி அதிகமாக இருக்குன்ட்டு, எதனால் நீங்கள் வந்து இவ்வளோ தள்ளி வெட்டியிருக்கீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட அளவை வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இந்த டாட் வந்து இப்படி பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இது ஒரு கட்டிங் போட்டுக்கலாம். நம்ம
இப்போ டாட் பிடிச்சிட்டோம். பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவு பாருங்கள் எவ்வளோ அகலம் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ அளவு ப்ளவுஸை வந்து நான் வச்சு காட்டுறேன். நான் வெயிட்டுக்கு இது வைக்கிறேன். இப்போ டாட் பிடிச்சாச்சு. நாம் வரைஞ்சது பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு. ஏன்னா உங்களுக்கு டாட் அகலமாக பிடிக்க நம்ம இந்த சைடு வந்து என்ன அளவு இருக்கோ பட்டியில் அதே அளவுக்கு நம்ம வச்சு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணி கிராஸாக வந்து இந்த அளவு வந்து மாறக்கூடாது. இந்த அளவு மட்டும் நம்ம கிராஸாக இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டு பேக்கு வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதே கப் சைஸ் வந்து இந்த டாட் வந்து 1 1.25 இருக்கிறப்ப நீங்கள் கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ஒன்ஸ் வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெட்டுறப்ப உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் கப் சைஸ் இல்லாமல் சைடு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அமையும். என்ன ஒரு டவுட்னாலும் நம்மளோட சேனலில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு டவுட்டை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியலினாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் இன்னொரு ப்ளவுஸை வச்சு நீட்டாக இதே மாதிரி உங்களுக்கு தெளிவாக நான் கட்டிங் சொல்லித்தரேன். என்ன ஒரு டவுட்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை வந்து எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.